வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூட்டு பகுதி பலப்படுத்தக்கூடிய முக்கியமான பயிற்சிகள பார்க்கலாம். இதுல உணவு கட்டுப்பாடு என்பது அந்த அளவுக்கு வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்க சாப்பிட்ட பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 1 மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இதுல பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேணாம். நீங்க வெறும் தரையில பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்தலாம். இந்த பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு ஸ்டூலோ இல்ல நாற்காலியோ பயன்படுத்தலாம். இப்ப நம்ப பயிற்சிய பார்ப்போம். இது போல நம்ப ஸ்டூல்லயோ இல்ல நாற்காலியிலோ இது போல அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்துட்டு முதுகு பகுதி நேரா இருக்கட்டும். கால் பகுதி பார்த்தீங்கன்னா, இப்படி கொண்டு வரும். இதுல போகும்பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். ஸ்லோவா செய்யுங்க. அர்ஜென்ட் வேண்டாம். அப்போ இந்த கால். இந்த அளவுக்கு உயர்த்தினா போதும். உங்களால முடிஞ்சா போக போக கால மேல உயர்த்தலாம். இப்போ 2 காலும் ஒரு 10, 10 எண்ணிக்கை முடித்த பிறகு 2 கால்களும் செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்போ காலு இந்த அளவு இருக்கட்டும். நீங்க வந்து நாற்காலியிலோ இல்ல சேர்லயோ அமரும் பொழுது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சாய்ந்த நிலையில இருப்பது என்பது நல்லது. ஏன்னா வந்து பேலன்ஸ் வந்து ஸ்டூல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. நாற்காலியில அமர்ந்து கொண்டு முடிஞ்சா வித் வால் சப்போர்ட்டோட செய்யறது என்பது நல்லது. இப்போ கால் பாத்தீங்கன்னா இப்படி கொண்டு வரும். இதுலயும் கால் பாத்தீங்கன்னா இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது போல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இதுல உதாரணத்துக்கு நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஸ்டூல்ல செய்யறீங்கன்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க. இண்டிவிஜுவலா செய்ய வேணாம். சப்போர்ட் இருக்காது. கொஞ்சம் பழக்கம் ஆக ஆக காலை மேல உயர்த்தலாம். ஒரு 10, 10 எண்ணிக்கை. அப்புறமா 2 காலையும் சேர்த்து உயர்த்துறோம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு ஒரு காலை மடக்குறோம். உங்களால எந்த அளவுக்கு காலை மடக்க முடிகிறதோ மடக்கலாம், தவறு இல்லை. இப்படி கொண்டு வரும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இது வந்து பட்டாம்பூச்சி நிலையில பாதி நிலைன்னு பார்க்கலாம். அதே போல இந்த கால், இது மூட்டு வலிக்கும் ரொம்ப நல்லது. மூட்டு பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இப்போ 2 காலையும் சேர்த்து செய்யறோம். இது கொண்டு வந்துடும். குடிச்சிட்டு மெதுவா செய்யுங்க. இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதாவது பெண்கள் வந்து கன்சீவா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஒரு பட்டாம்பூச்சி பறக்கின்ற நிலையில இருப்பதனால இதற்கு தித்திலி ஆசனம் பேர். அதாவது பட்டாம்பூச்சி ஆசனம் பேரு. இந்த எளிய பயிற்சிகள் மேற்கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மூட்டு பகுதி பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். அதே போல மூட்டு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.